நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இப்போ பனிக்காலம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி ஒரு டிரான்சிஷன் பீரியட், அந்த வெயில்ல இருந்து அந்த பனிக்காலத்துக்கு மாறுற சமயத்துல நிறைய பருவ மாற்றங்கள், எப்படி வயசுக்கேற்ற பருவ மாற்றங்கள் வருதோ அதே மாதிரி இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் சில மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்கள் வர சமயத்துல சில நோய்களுக்கும் அது வழிவகுக்குது. அந்த மாதிரி ஒரு டைம்ல அந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ண போறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிக்காலத்துலேருந்து வெதர் மாறுற சமயத்துல எல்லா வீட்லேயும் வெள்ளை அடிப்பாங்க. அங்கே வரக்கூடிய அந்த பூஞ்சைகள், அதாவது மோல்ஸை எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ராசஸ். இதை நம்ம தெரியாமையே பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், சில இடத்துல தெரிஞ்சும் பண்ணுறோம். பட் இதோட அறிவியல் உண்மைன்றது இதுதான். இந்த பனிக்காலத்தில் நமக்கு தேவையான உபகரணங்களை சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குல்லாவும் ஒன்று நானே வச்சிருக்கேன் கையில். வீட்டுக்கு போகிறப்போ இதை போட்டுட்டு தான் போகிறேன், என் தலையை பனிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக. இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட 4 பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு வெல்கம் ஆர் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்பாஜி கிருஷ்ணன், இவர் ஒரு எலும்பு சிகிச்சை மருத்துவ நிபுணர். ரெண்டாவது டாக்டர் ராஜ்குமார், இவர் ஒரு நுரையீரல் நிபுணர், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா பல்மனாலஜிஸ்ட். மூணாவது டாக்டர் முகமது சித்திக், இவர் ஒரு காது மூக்கு தொண்டை அதாவது இஎன்டி நிபுணர். அண்ட் டாக்டர் மீரா, இவங்க ஒரு தோல்நோய் மருத்துவர் அல்லது டெர்மட்டாலஜிஸ்ட். நம்ம கூட இருக்க போற ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த ஷோல குளிர்காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயார்படுத்திக்கலாமா, குளிர்காலம் போன பிறகு நம்ம உடம்பு எப்படி வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இல்ல அடாப்டேஷனுக்கு வருதுன்றதை இன்னைக்கு ஷோல நம்ம பேசுவோம். ஓகே ஆடியன்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குளிர்காலம் வந்துருச்சு. இந்த குளிர்காலத்துல வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்காக உங்க வீட்ல என்னென்ன வாங்கி வச்சிருக்கீங்க? மஃப்ளர் இருக்கு, ஸ்கார்ப் இருக்கு, ஸ்கார்ப் அது வச்சிருக்கோம், ஸ்வெட்டர் போடுறோம். வெரி குட். வேற? பெட்ஷீட் சார். பெட்ஷீட்ஸ் பெரிய உள்ளன் பெட்ஷீட்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருக்கோம். அந்த உள்ளன் மாதிரி இருக்கும், ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கும், கம்மியா இருக்கும், கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். என் அண்ணனுக்கு ஃபீவர் வந்துச்சு, நான் ஜர்க்கின் வாங்கினா கூடவே சேர்ந்து நானும் ஒரு ஜர்க்கின் வாங்கிட்டேன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ரைட், ஓகே. வாட்டர் ஹீட்டர் பர்ச்சேஸ் பண்ணோம். நியூ வாட்டர் ஹீட்டர் பர்ச்சேஸ் பண்ணீங்க குளிர்காலத்துக்காக. முதல்ல நான் ஹெல்மெட் வாங்கினேன் சார். ஏன்னா நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி போனோம் சைட்டுக்கு, நான் ஆர்கிடெக்ட்டு. ஸோ அதுக்கு மெயினாக இந்த நோஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அது முன்னாடி வண்டிக்கு ஓட்டுறது கூட வாங்கலை. இந்த குளிர்காலம்னோடனே ஃபஸ்ட்டு போய் எவ்வளோ க்ளோஸ் பண்ண முடியுமோ ஹெல்மெட் வாங்குறேன். இப்போ குளிர்காலம் வந்துருச்சு, நான் எதுவுமே பண்ணல, யார் யார் சொல்லுங்க? வீட்டில் எல்லாம் இருக்கும் சார், காஃப் சிரப் இன்ஹேலர் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. இருமல் வந்தாலும் பரவாயில்லன்னு. காலேஜ் போகும்போது ஸ்கூட்டியில் போவேன், அண்ணன் எனக்காக ஜர்க்கின்னு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. மஃப்ளர் எதையும் யூஸ் பண்ண மாட்டேன், வாங்கி பைக்கில் வச்சுட்டு அப்படியே காலேஜ் போயிடுவேன், அவ்வளோதான். அது நல்லா இருக்காது சார் ஸ்கூட்டியில் போகும்போது. ஓகே, காஸ்மெட்டிக்காக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், அதனால் போடுறதில்ல. மஃப்ளர்லாம் போட்டால் ஃபேஸ் நல்லா இருக்காது, அதனால சரின்னு போட மாட்டேன். ஸ்வெட்டர் போடுறதுல அப்படி என்னமா கஷ்டம்? ஸ்வெட்டர்லாம் போட்டால் திரும்ப ரிமூவ் பண்ண காலேஜ் டைம் ஆகிடும். நான் போகிறதே லேட்டாக டைமில் போவேன், ஒரு 8:30னா 8:20 தான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். ஸோ இதை போட்டுட்டு திரும்ப நாள் ரிமூவ் பண்ணிவிட்டு காலேஜில் டைமுக்கு உள்ளே போக முடியாது. அதனால் சரி பரவாயில்ல, வேண்டாம்னு அப்படியே போய்டுறது. பிடிக்காதவங்க யார்? ஸ்வெட்டர் போட பிடிக்காதவங்களா? இங்கே கொடுங்க, கீழே கொடுங்க. எனக்கு அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. கரெக்டான பாயிண்ட் ஆக்சுவலி. பரவாயில்ல, குளிர கூட பல்ல கடிச்சிக்கலாம். பரவாயில்ல, நான் எப்போவுமே வரட்டும், வந்த பிறகு பார்த்துக்கலாம், அது ஏன் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு இருந்துருவேன். சரி. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜன்னல் திறந்து வச்சு அந்த காற்று அடிக்கும் இல்லையா, அப்போ நான் சொல்லுவேன் அதை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வீசிங் வரும் பாப்பா, வேணாம், அந்த எனக்கு சில் காற்று தான் வேணும், ஓப்பனில் தான் வைக்கணும். கொடுங்க. என்ன சார் ஸ்வெட்டர் போட ஒன்று பிடிக்குமா? பிடிக்கும், ஜாலியாக போட்டுக்குவேன், குளிர்றப்ப போட்டுக்குவேன். ஆனால் அம்மா ஜன்னல் சீட்டு பக்கத்தில் உட்காந்தா அந்த டைமில் அப்பவும் போட்டுக்குவியா? ஆஹா, போட மாட்டேன். பத்தியா, போய் தானே சொல்கிறேன் நீ. ரைட், ஓகே. ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்ஸ் யார் வீட்லையா தயாரிக்கிறீங்களா குளிர்காலத்திற்காக? நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு குழம்பு, அதில் பெப்பர் நிறையா போட்டு மதிய உணவுக்கு டியூரிங் வீக்கெண்ட்ஸ் நாங்கள் சேர்த்துப்போம். விருந்தே நடந்துடும் வீட்டில். கண்டிப்பாக சார். சூப்பர். இந்த பஜ்ஜி, இந்த வடை பண்ணுவோம், அவல் வடை, அந்த மாதிரி ஐட்டம் ஈவினிங் டைமில் சாப்பிட்டுக்கிறது. குளிர்காலத்தில் யார் யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? கை தூக்குங்க. ஆல் டைம் ஃபேவரட். அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்?
குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிடுறது ஜாலியாக இருக்கும் சார். ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா கோல்டு. என் பசங்களுக்கு தெரியாமல் தான் சாப்பிடுவோம். ஓ, நீங்க போய் சாப்பிட்டு வருவீங்களா? அப்படியா? பசங்களை கூட்டு போக மாட்டீங்க? பசங்க அப்போ அவங்களுக்கு ஒத்துக்காது இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, உண்மையை ஒத்துட்டு தேங்க்ஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சாப்பிட விட மாட்டாங்க சார் ஐஸ்கிரீம்லாம். அதனால் அம்மா அப்பா கூட வரும்போது சாப்பிட மாட்டேன். காலேஜில் மழை பெய்யும் போது எப்போ மழை பெய்யுதோ அப்போ கேன்டீன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறது. அந்த வெதர் சில்லுன்னு இருக்கும்போது இதுவும் சில்லுன்னு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டே இன்னும் அதிகமாக இருக்கும். இல்லை ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு மைனஸ் பயங்கர குளிர். மைனஸில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் வைக்கிற அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்க அந்த டெம்பரேச்சரில் ஒரு பார்ட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த ஃபோட்டோவை பார்த்தா அது பார்க்குறப்பே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும், இல்லைன்னே நான் சொல்ல. வேற கொடுங்க. இது சார் ஐஸ்கிரீம் வந்து நான் என்னோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்னோட லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. பசங்களா வீட்டில் பாருங்க, எல்லாரும் உங்கள் அம்மா அப்பாலாம் தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க, உஷாராயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ குளிர்காலம் ஏற்படுறப்போ நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும்? ஸ்கின்ல வந்து காமனஸ்ட் ப்ராப்ளம் சொல்லணும்னா ட்ரை ஸ்கின் ஒரு ஜெரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லோக்கலைஸ்டாகவும் இருக்கலாம், ஃபுல் பாடியும் இன்வால்வ் ஆகிருக்கலாம். தோல் வறட்சி. இது அந்த வறட்சி அதிகமாகும்போது தோல் வெடிப்பு வரும், அரிப்பு எடுக்கும், சொரிய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த வெடிப்பு வழியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்? இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல், வைரல் எது வேணாலும் வரலாம். பட் இதை தவிர இந்த தோல் வறட்சினால செகண்டரியாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா. லைக் இந்த ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தோல் அலர்ஜி. அது தவிர எக்ஸிமான்ற ஒரு டைப் ஆஃப் தோல் அலர்ஜி இருக்குது, அது படை நோய்னு சொல்லுவோம். அதை தவிர பொடுகு தொல்லை நிறையா வரும். ஈவினிங் ஒரு 8 o'clockலேருந்து நைட் நான் தூங்குற வரைக்கும் என் உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு. அதுவும் இந்த குளிர்காலத்தில் மாத்திரம்தான். அப்படியே கீறி சீப்பு போட்டு கீறிப்பேன். இல்லை இதுக்குன்னே நான் ஒரு 20 காசு 10 காசு பழைய 10 காசெல்லாம் வச்சு கீறிக்கிட்டு. இது காமன் ரீசன் வந்து ட்ரைனஸ் இருக்கும். ஆனால் என்னென்னா பகல்லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆக்குபைடாக இருப்பாங்க, வீட்டு வேலை எல்லாமே. ஸோ அவங்க உடம்பை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. நைட் ஆக தான் வந்து உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் உணர ஆரம்பிப்பாங்க. மேடம் நீங்கள் கொஞ்சம் ஏஞ்சி வாங்க. இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு வருது இல்லைங்களா? அரிப்புக்கு உண்டான காரணம் எத்தனை மணிக்கு வருது உங்களுக்கு? கரெக்டாக ஒரு 8 o'clock ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னால் வர இச்சிங். இப்போ ட்ரை ஸ்கின் இச்சிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் வருது? உங்களுக்கு வந்து நீங்கள் நைட் டைமில் வந்து ரொம்ப அப்படியே நீங்கள் தூங்குற டைம் தான் அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வருது. மேடம் கொஞ்சம் இங்கே வாங்க. இவங்க ஸ்கின்னை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இவங்க ஸ்கின் எப்படி இருக்கு? ட்ரையாக இருக்குங்களா இல்லை? ட்ரைனஸ் இருக்குது. இல்லை இப்போ உங்களுக்கு இவங்க இதுவே வந்து ட்ரைனஸ் இருக்கிறதுக்கான ஒரு ஸோ இப்போ இந்த மாதிரி வெள்ளையா கோடு வந்தாலே ஒரு ட்ரைனஸ்க்கான ஒரு அறிகுறி ஆக்சுவலாக. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரல பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கோடு வரும். மாதிரி கீறினா வச்சுக்கோங்க சார், அந்த இடம் அப்படியே தடி. அதான் அது வந்து சில பேருக்கு வந்து இது டெர்மோகிராஃபிசம்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. இவங்களுக்கு ஐஜி லெவல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, நம்ம பேசுவோம். தேங்க்யூ மேம். மற்ற பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட ஐ வாண்ட் ஆஸ்க் ஆக்சுவலி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குங்களா? அது மாதிரி நாக்டர்னல் இச்சிங், நைட் டைம் இச்சிங்கான காரணங்கள் வேற ஏதாவது? ஈவன் த dress they use or the sheet they use. ஜீன்ஸ் ரொம்ப காமன் சார். ஜீன்ஸ் ஒரே ஒரு வாரம் ஃபுல்லா ஒரே ஜீன்ஸ் போடுறது. யங் லேடிஸ் அண்ட் யங் ஜென்ட்ஸ் ஒரு ஜீன்ஸை ஒரு வாரம் குளிர்காலத்தில் போட்டீங்கன்னா கண்டிப்பா அரிக்க தான் செய்யும். சந்தேகமே ரொம்ப காமன் இது ஆக்சுவலா. ரொம்ப காமன் ப்ராப்ளம். சார் பெட்ஷீட்டு, பில்லோ கவரு இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸாவது நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அதுவும் வார்ம் வாட்டர் இல்லை, ஹாட் வாட்டர் 130 டிகிரியில் பண்ணணுமா. என்ன மாற்றங்கள் உடம்புக்குள்ள ஏற்படும் குளிர்காலத்தில்? இது காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இஎன்டி தான் ப்ராப்ளம் வந்து அதிகம் குளிர்காலத்தில். பிகாஸ் அது ஒன்று தான் அது எக்ஸ்டர்னலாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, ஏர் நோஸ் த்ரோட். சரிங்களா? ஸோ மூக்கில் வந்து அந்த குளிர்காலத்தில் சமயத்தில் உள்ளே இருக்கிற சதைகள்லாம் கொஞ்சம் சைஸ் வந்து கூடும். அந்த டபுள் த சைஸ் குளிர்னால பிளட் சப்ளை கூடி பெருசாகிறனால ஒரு மூக்கடைப்பு, ஒரு சஃபினஸ் வரலாம். அது வந்து சைனஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான ஒரு பிக் ஹெல்ப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல குளிர்கால பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் வாங்க. எனக்கு வந்து ஹெட் பாத் எடுத்துக்கிட்டேன்னா நல்லா இங்கே ஃபுல்லாக சளி வலிக்கும், ஃபுல்லாக சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி குனிஞ்சு நிமிந்தா தலையில் அப்படியே அந்த இளநீ தேங்காயில் தண்ணி ஆட்டுற மாதிரி அது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும், தலை வலிக்கும், இந்த சைனஸ் அப்படியே இங்கே ஃபுல்லாக வலிக்கும். சார் மண்டைக்குள்ள இளநீ ஆட்டுற மாதிரி ஒரு சத்தம் வருதுன்னு கேட்குறாங்க. அப்படி அது என்ன பிரச்சனைனால வருது? நம்ம உடம்புல வந்து இந்த கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு சைடு, கண்ணுக்கு மேலே, அப்புறம் பிரெயினுக்கு அடிப்பாகத்தில் இந்த பக்கம் 4 சைனஸ், இந்த பக்கம் 4 சைனஸ் இருக்குது. சைனஸோட பர்பஸ் என்னன்னா ஏர், வெறும் ஏர் தான் இருக்கணும். நமக்கு ஏன் அந்த கடவுள் கொடுத்தாருன்னா பிரெயினுடைய வெயிட் தெரியக்கூடாது. ஒரு 2 kg அளவுக்கு ஒரு வெயிட் அது ஆக்சுவலாக.
அதில் வெயிட்டு தெரியக்கூடாதுங்கிறக்காக தான் இங்கெல்லாம் ஏர் இருக்குது. இப்போ சைனஸ்னால் என்னன்னா உள்ளுக்குள்ளே ஏர் வந்து நல்லபடியாக போகணும் அந்த 8 சைனஸுக்கும். அங்கேயும் கொஞ்சம் சுரப்புலாம் இருக்கும், அதுவும் நல்ல ட்ரைனேஜ் ஆகணும். இந்த வெண்டிலேஷன் அந்த காற்று போகிறதும் உள்ள ட்ரைனேஜ் ஆகிறது வெளியே கரெக்டாக நடக்கணும். இது ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அங்கங்கே நீர்லாம் தங்கிக்கிறோம். அந்த ஏர் இருக்கிறனால அந்த ஏர் இல்லாமல் வெறும் தண்ணியாக இருந்தால் தலை பாரமாக தலையை ஏதோ தூக்கி வச்சாப்புல இருக்கும். ஸோ குனிஞ்சோம்னா எகென்ஸ்ட் கிராவிட்டி அந்த பெயின் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். குளிர்காலத்தில் வரக்கூடிய சைனசைட்டிஸ்க்கு என்ன பண்ணணும், என்ன வைத்தியம், என்ன ட்ரீட்மெண்ட்? சைனஸில் நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம் சார். காலையில் நல்லா சூடாக ஒரு சூப்பு குடிக்கலாம். ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் அதிகமாக வரலாம், காதில் நீர் வடிகிறது அதிகமாக வரலாம், தொண்டையில் என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் நடக்கும்? அது தொண்டையில் நமக்கு மெயினாக டான்சில்னு ஒரு கட்டி இருக்குது, அது 12-13 வயசு வரைதே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேலை கிடையாது. பட் சிலவங்களுக்கு அது பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டான்சில் அந்த ஜில்லுன்னு ஒரு இது ஐட்டம் சாப்பிட்டோம்னா உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சார் பாடியில் என்னென்ன அடாப்டேஷன் குளிர்காலத்தில்? சார் பேசிக்காக இந்த வின்டரில் என்ன ஆகுதுன்னா இம்யூனிட்டி குறைஞ்சிருது சார். இம்யூனிட்டி குறைஞ்சதுனால ஏன் இம்யூனிட்டி குறையுது வின்டர்? ஓகே, நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நோஸில் இருக்குது, அந்த ஹேர்லேருந்து ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகுது, ஃபில்டர் பண்ணுது. அது டான்சல்ஸ் நிறைய இடத்துல நமக்கு டிஃபென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது வெளிலேருந்து உள்ள வரைக்கும். அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே இந்த கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுதுன்னு வச்சுப்போம். இந்த டிஃபென்ஸ் ஏன் இந்த மாதிரி ஸ்லோ ஆகுது? நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட்டே மாறுது இல்லையா? பாடியோட அடாப்டேஷன் ஆகுது. ஸோ எல்லாமே ஸ்லோ பண்ணிடுது. எல்லாமே ஸ்லோ பண்ணுது. பாடியோட சிஸ்டமோட கம்ப்யூட்டர் பாஷையில் சொல்கிறோம்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகிடுது. எஸ், நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுனால நீங்கள் அலர்ஜி எடுத்துங்க, இல்லை இன்ஃபெக்ஷன் எடுத்துங்க, எல்லாத்தோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அலர்ஜி இருக்கவங்க ஜாஸ்தியாக வருவாங்க வின்டரில். ஓகே, நான் அடிக்கடி கோல்டு பிடிக்குதுன்னு வருவாங்க, அடிக்கடி செஸ்ட்டில் கோல்டு இறங்குது சார்னுவாங்க, செஸ்ட்டு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க, வீசிங் அடிக்கடி வருதுன்னுவாங்க. இதெல்லாம் காமனாக பார்க்குறது. நீங்கள் அப்நார்மல் பாப்புலேஷன் போட்டிங்கன்னா என்னோட சிஓபிடி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஐஎல்டி மாதிரி பேஷண்ட்ஸாக, இவங்களுக்குலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி ஹாஸ்பிட்டலைஸே ஆகிறாங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு கொஸ்டின், மனிதர்களோட குளிர் ரத்தம் ஓடுதா இல்லை நார்மல் வார்ம் பிளட்டா கோல்ட் பிளட்டா? கை தூக்குங்க, வார்ம் பிளட்டர் கை தூக்குங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வந்து எல்லாருமே பாலூட்டிகள். நம்ம உடம்புல வந்து வார்ம் பிளட், கோல்ட் பிளட் அப்படின்னு நம்ம இயற்கையை வந்து ரெண்டாக பிரிச்சிடறோம். கோல்ட் பிளட் அப்படின்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதமான விலங்கினங்கள்லாம் வந்து வெளி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பாடியோட பிளட் டெம்பரேச்சர் மாற்றிக்குவாங்க. நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ஸ்டெடியாக இருந்தால் மட்டுமே நம்ம உடம்பு வந்து இயங்கும். அந்த இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொடுக்கறது நம்ம சாப்பிட்ற உணவு. அதுதான் ஒரு எரிபொருளாக இருக்குது. ஸோ இந்த எரிபொருள் வந்து வின்டர் டைமில் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் உடம்பு டெம்பரேச்சர் நார்மலாக வச்சுக்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாம் அதுக்கு தான் நிறைய செலவாகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருது. அந்த குளிர்காலத்துக்கு ரெடியாக இருக்குது. அந்த குளிர்காலத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் இப்போ டாக்டர் சொன்னாங்க. குளிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை சொல்லுங்கள். கோல்ட் சீசன் அப்போ எங்களுக்கு குளிக்கவே பிடிக்காது. அவங்க குளின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் மோரோவர் தும்மல் வரும்போது எங்களுக்கு ஒரு கஷாயம்னு ஒரு போட்டு கொடுப்பாங்க. வாயிலே வைக்க முடியாது. அது ஏதோ இஞ்சிலாம் ஏதோ போட்டு கலந்து தருவாங்க. குளிக்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. குளிர்காலத்துல குளிக்கிறது அவசியமா இல்ல வேணாமா? இது ஓகேவா, அக்செப்டபிளா? கண்டிப்பா குளிக்கணும். கட்டாயம் குளிக்கணும். தினமும் எப்பவும் பண்ற மாதிரி தான். பிடிக்கலன்னு சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? கன்வின்ஸ் பண்ணுங்க அவங்களை. எப்படி? குளிர் காலத்தில் நம்ம வெளியில் போகிறப்ப நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்லேயே நம்ம ட்ரெஸ்ஸில் பாடி எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த டஸ்ட்டு, போலன், இந்த காற்றுல பறக்கிற தூசி எல்லாம் வந்து உட்காந்துருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அதுவும் நைட்டில் நீங்கள் வெளியே போய்ட்டு நைட்டு வந்தால் கூட தலையும் பாடியும் குளிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஊரில் நம்ம அதெல்லாம் செஞ்சோம்னா அவ்வளோதான், சளி பிடிக்கிறது, காய்ச்சல் பிடிக்கிறப்பாங்க. அலர்ஜி இருக்கிறவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து பெட்ரூமில் வந்து மாட்டக்கூடாது. பெட்ரூமில் வந்து ஹேங்கரே வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. பெட்ரூம்லேயே நம்ம புக்ஸை வைக்கிறது, 10 பில்லோ வச்சு போடுறது, வீட்டில் 10 பில்லோலாம் இருக்கக்கூடாது. 4 பேருன்னா 4 பில்லோ தான் இருக்கணும். அந்த நிறையா வந்து சேர்க்கக்கூடாது. அந்த ஒரு நார்மல் ஹியூமினிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% இருக்கலாம் பெட்ரூமுக்குள்ள. அது மாதிரி பாத்ரூமுக்கு எப்போவுமே எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இடம் வெட்டாக வந்து இருக்கவே கூடாது. வெட்டாக இருந்துச்சுன்னா மோல்டு, அந்த ஃபங்கஸ்லாம் வந்து எல்லாம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குளிர் காலத்தில் வந்து வெளியே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா குளிக்க தேவையில்லாமா, ஒரு சாய்ஸ் தான். வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா, வெளியே போனீங்கன்னா கட்டாயம் குளிக்கணும். குளிக்கிறது நல்லது. அது எந்த காலத்துலனாலும் குளிச்சு தான் ஆகணும். அதில் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆனால் பெட்ரூமில் சார், பெட்ரூமில் வந்து பூனையோ நாயோ வைக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு, லைப்ரரி, அந்த எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் குளிக்காமல் இருக்கலாம். பட் என்ன எல்லாமே இருக்குன்னு நினச்சா நீங்கள் குளிச்சு தான் ஆகணும். இல்லை, ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இருக்குது. ஆக்சுவலாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வீட்டில் டெடி பேர்ஸ் வச்சுருப்பாங்க குழந்தைங்க.
இந்த டெடி பேர்ஸ்ல வந்து ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிர் வந்து இந்த மாதிரி தூசு படிகிற இடத்துல வந்து நிறைய சேரும். அதை சுவாசிக்கிற குழந்தைங்க, அதாவது ஹவுஸ் டஸ்ட் மைட் அலர்ஜி இருக்க குழந்தைங்களுக்கு வீசிங் டெண்டன்சி அதிகம். இதுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறேன். தயவுசெய்து டெடி பேர் இந்த ஃபர்ரி டாய்லாம் எடுத்து சோப் போட்டு கழுவி வாஷ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். ஒரு கேரி பேக் எடுங்க, அதுக்குள்ள இந்த டெடி பேரையோ இந்த சாஃப்ட் டாயை போடுங்க, ஃப்ரீசரில் 1 day வைங்க. 24 hours கழிச்சு அந்த ஃப்ரீசர்லேருந்து அந்த டாயை வெளியே எடுங்க. அது மறுபடியும் டீஃப்ராஸ்ட் ஆன பிறகு அந்த ஹவுஸ் டஸ்ட் மைட் எல்லாம் போயிடும். உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வீசிங், அடிக்கடி சளி தொந்தரவு இருந்தால் இது ஒரு சிம்பிளாக ஒரு ஹேண்டி டிப். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மழை சீசன், வின்டர் சீசன்லலாம் எனக்கு தலை குளிக்க வந்து பயமாக இருக்குது. எதுக்காக பயமாக இருக்குது? தலை குளிச்சா வந்து ஃபீவர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. தலை குளிச்சா ஃபீவர் வருமா? மழைக்காலத்தில் தலை குளித்தால் ஃபீவர் வருமா? சைனஸ் ப்ராப்ளம் வருமா? இது வந்து மெஜாரிட்டி ப்ராப்ளம். நிறைய பேர் தலை குளிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ பேசிக்காக அனாட்டமி ப்ராப்ளம் எது இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார். அப்படி இல்லாட்டினா ஒன்றுமே வராது தலை குளிச்சா. இப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் தலை குளிக்கலாம்? டெய்லி 2 times குளிச்சே ஆகணும். டெய்லி 2 times தலை குளிக்கிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி குளிர்காலத்தில் ஜுரம் வந்து என்ன காரணமாக இருக்கா டாக்டர் ராஜ்குமார்? ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ் வெல். ஸோ அதனால வர ரீசன் தான் வைரல் இன்ஃபெக்ஷன். எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லி கொடுக்கும்போது சொல்லார், நான் ட்ரீட் பண்ணேன்னா ஒரே வாரத்தில் போயிடும், நீ ஒன்றும் பண்ணலன்னா 7 நாள் ஆகும் அப்படின்னுவார். ஸோ யூஸ்வலாக வந்து அது நீங்கள் வீட்டில் பேராசிட்டமால் அண்ட் ப்ராப்பர் கேர் பண்ணிங்கன்னா இட் வில் கோ ஆஃப் பை இட்ஸ் ஓன். பாப்பா 6 years old. அவள் கரெக்டாக அந்த வின்டர் சீசன் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அந்த சளி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஏதாவது ஃப்ளூ வேக்சினேஷன் போடலாமா இல்லை வேணாமா? டெஃபினட்டாங்க, ஃப்ளூ வேக்சினேஷன் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது. WHO வந்து எவ்ரி இயர் வந்து இந்தந்த வைரஸ்லாம் வேர்ல்டில் ப்ரிவலண்ட்டாக இருக்குன்னு ஸ்டடி பண்ணி தான் செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வேக்சின் நீங்கள் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு 60 to 70% நிச்சயமாக குறைக்க முடியும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 பேருக்கு ஒரு கேள்வி. குளிர்காலத்தில் ஏன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வருது? இது தொல்லை ஏன் குளிர்காலத்தில் மட்டும், ஏன் வெயில் காலத்தில் வர மாட்டுது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்? நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் ப்ரிடாமினன்ட் டைமில் சன்லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம யூஸே பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். ஓகே, சன்லைட் ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த வைரஸ் எல்லாம் வைரஸ் பாக்டீரியெலாம் இறந்துரும், அது கெட் கில்டு. ஓகே, இந்த டைமில் என்ன ஆகுது, சன்லைட்டோட தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது. எக்ஸலண்ட் ஆன்சர். ஆக்சுவலி சன்லைட் ஆக்சுவலி சொல்லுங்க முடியும். ஓகே, தாக்கம் கம்மியாக இருக்குது. இதனால என்ன ஆகுது, வைரஸ் பாக்டீரியா ரொம்ப சந்தோஷமாயிடுது. இட் த்ரைவ்ஸ் அப்பான் வெல். இதுதான் ஆக்சுவல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் இதுதான். ஏரோசால்ல வந்து கண்டென்ட் அதிகமாக கண்டென்ட் நிறைய வைரல் லோடே ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ லோடு எக்ஸ்டர்னல் ஜாஸ்தியாக இருந்தால இதுதான் மேஜர் ஃபேக்டர். செகண்ட் வந்து சார் சொன்னதான், இன்டர்னல் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் கம்மியாகிடுது. ஸோ வெளியில் லோடு ஜாஸ்தியாக இருக்குது, உள்ள ரொம்ப டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம தான் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ வி ஷுட் நாட் பிளேம் தி என்விரான்மெண்ட் ஃபார் தட். ஸோ வைரஸ்ன்றது ஒரு அடுப்பில் சமைக்கிற ஒரு டிஷ் மாதிரி. அதை நீங்கள் ஒரு மிதமான சூட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே வந்து வெயில் காலத்தில் வைரஸ் வரதே கிடையாது. ஆனால் குளிர்காலத்தில் டெம்பரேச்சர் குறையிறப்ப வைரஸ் என்ன பண்ணுது, அந்த டைமில் அது ஒரு பூதாகரமான உருவம் எடுக்குது. அந்த பூதாகரமான அந்த உருவம் எடுக்கிறப்போ காற்றுல வைரஸ் கலக்குது, எல்லாருக்கிட்டையும் பரவுது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி யார் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த சைனசைட்டிஸ், இருமல், சளி, வீசிங்னு பல தொல்லைகளை கொடுக்குது இந்த வைரஸ். இந்த வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆர்கானிசம். அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, வேற என்னென்ன பண்ணலாம், ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பாருங்க சக்தி ஸ்டெபிலைசர் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான ஒரு பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி இன்வெர்டர்ஸ் அண்ட் ஸ்டெபிலைசர் வழங்கும் டாக்டர் தமிழகத்தின் பிக் ஹெல்த் ஷோ. இப்போ நான் பொதுமக்கள் கிட்ட மறுபடியும் கேட்க போறது என்னன்னா, குளிர்காலத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? மார்னிங் எழுந்த உடனே நமக்கு ஃபீவர் இருக்கோ இல்லையோ, ஒரு ஃபீவரிஷா குழந்தைங்கள பெட்ல இருந்து தூக்கும் போது கூட அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்க மாதிரி ஒரு உடம்பு சில்னஸ், அப்புறம் ஒரு டயர்ட்னஸ். அந்த வெரி குட் क्वेश्चन. ஓகே, அசதிக்கான காரணம் இல்லை, ஃபீவருக்கான காரணம் வந்து நீங்கள் ஒழுங்காக வார்ம் பிளாங்கெட் யூஸ் பண்ணாமல் குழந்தை வந்து சுருங்கி தூங்குவாங்க இல்லையா, குளிரில் வந்து இடுக்கி என் மேலே வந்து முட்டிட்டு தூங்குறாங்க. ஏன்னா தே ஆர் சீக்கிங் வார்ம். நீங்கள் வார்ம் க்ளோத் ஒழுங்காக போடுற பட்சத்தில் மசில்ஸ் வில் கண்ட்ராக்ட். அது இவர் சொன்னார் இல்லையா, உடம்புல எரிபொருள் எரித்து அந்த சூட்டை ஏற்றி தான் அந்த சூடை வந்து நமக்கு வச்சுக்கும். ஸோ அந்த சூடு இது ஏற்றுறதுக்கான காரணம் வந்து மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைட்னஸ்னால ஒரு வார்ம்த் இருக்கும். ரெண்டாவது காரணம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரும் பாடி டெம்பரேச்சரும் அந்த வித்தியாசமே உங்களுக்கு ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு இது இருக்கும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய சன்ஸும் இன்க்ளூடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீட்டல் பொசிஷன், ஒரு கிரன்ச் பொசிஷனில் குளிர்காலத்தில் தூங்குறாங்க. குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி இந்த போர்வை இழுத்து சுருட்டி ஒரு மாதிரி காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு துணி அப்படி சுற்றி போட்ட மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சுருங்கி படுக்கிறதுனால அது ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா?
என்ன ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம் வராது. மறுநாள் நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டயர்டா அசதியா எழுந்திருப்பாங்க. ஏன்னா மசில்ஸ் ரிலாக்ஸா தூங்காம எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு தூங்கும்போது மசில்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். தூக்கமே உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க தான். நீங்க அங்கேயே வந்து மசில வேலை செய்ய வைக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸும் அசதியும் காலையில எந்திரிக்கும் போதே நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்ற ஒரு இது வர்றதுக்கான அதுக்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? என்ன பண்ணிட்டு படுத்தா அந்த மார்னிங் டயர்ட்னஸ் வராது? லைக் வாட் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ஆர் கியர் தட் யூ ஷுட் புட்? கீப் யுவர் செல்ஃப் வார்ம். நீங்க ரெகுலரா தூங்குறது வார்ம் க்ளோத்ஸ். நான் ஜெர்மனியில் நீங்க சொன்ன மாதிரி யூகேல ஜெர்மனியில் என் ப்ரொஃபஸர் கிட்ட பேட் வெதர் அப்படின்னு, தெர் இஸ் நத்திங் கால் பேட் வெதர், இட்ஸ் பேட் க்ளோத்ஸ் அப்படின்னாரு. ஓகே. ஸோ சம்மருக்கு சம்மர் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுங்க, விண்டருக்கு விண்டர் டைப் ஆஃப் க்ளோத்ஸ். சரி, விண்டருக்கு என்ன சார் வார்ம் என்ன பண்ணலாம்? சாக்ஸ் போட்டுக்கலாமா? சாக்ஸ் போடலாம், திக்கர் பாட்டம்ஸ் அண்ட் டாப்ஸ், ஸோ தட் யுவர் பாடி இஸ் வார்ம் அண்ட் கவர் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி. அதுதான் மெயின். நீங்க கவர் பண்ணாத பாகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார எழுப்பீங்க, போற உள்ளார எல்லாம் கால் எழுப்பீங்க, அப்புறம் இந்த கால் எழுப்பீங்க, இந்த கை எழுப்பீங்க. ஸோ யூல் கம் இன் டு அ ஃபீட்டல் பொசிஷன். நீங்க சொன்ன மாதிரி ஏசி போடலாமா போடக்கூடாது? ஏசி போடலாம். டெம்பரேச்சர் ஆக்சுவலா நீங்க வந்து ஏசில இஃப் யூ மெயின்டைன் அ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் இன்ஃபேக்ட் இன் அ பெட்டர் என்வாயன்மெண்ட் இல்லையா? நல்ல என்வாயன்மெண்ட், வேரியேஷன் இல்லாம இருக்கும். நீங்க நைட்டு தூங்கும் போது 28 20 நைட்ல காலைல எழுந்திருக்கும் போது 21 வராம கான்ஸ்டன்டா 24ல இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. வெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேரடியாக படுக்கக்கூடாது. இப்போ நானே ஏசி வெண்ட்டுக்கு நேராக படுத்தேன்னா காலையில் ஏதோ ஒரு சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஓகே, காற்று அடைச்ச மாதிரி இருக்கும், ஏதோ மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஏசி இந்த குளுமையான காற்று என் முகத்தில் அடிச்சுட்டே இருக்கிறது. ஸோ அது பண்ணவே கூடாது. ஏசி ரூமில் இருக்கலாம், பட் ஏசி வெண்ட் நேரடியாக படுற மாதிரி நம்ம படுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து குளிர்காலத்தில் வரப்போ நுரையீரல்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கி. சார், நுரையீரல்னா எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஆக்சிஜன் உள்ளே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது, அவ்வளோதான், அது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஆக்சுவலாக அது கிடையாது சார். நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம், அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுது. எல்லா கெமிக்கல்ஸு டஸ்ட்டு அதை இழுத்துட்டு அதால் அதை அழகாக மாற்றி கொடுக்குது உங்களுக்கு. அந்த பேலன்ஸ் வந்து விண்டரில் வந்து அதால் சரியாக பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அதான் கேள்வி. அந்த நுரையீரல் என்ன ஆகுது, ஒரு விதமான சுருங்கின மாதிரி ஆயிடுது, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒழுங்காக கண்ட்ராக்ட் ஆகாது விண்டர்லலாம். ஸோ அந்த நுரையீரலால் ஒழுங்காக விரிஞ்சு அது மூட முடியல, அதனால திணறுது அது சில சமயம். அதனால ஒரு நெஞ்சு இருக்க மாதிரி வந்துடும். நீங்கள் கேட்டிங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் வந்து இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஓகே, இப்போ நீங்கள் பிராணாயாமா ரெகுலராக பண்ணணும். இந்த வின்டர் சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விதமான பயிற்சி வந்து என்னோட எல்லா பேஷண்ட்ஸுமே நான் பலூன் ஊத சொல்லுவேன். ஒரு 5 பலூன் வாங்கி வச்சுக்கங்க, பெரிய பெரிய பலூன். காலையில் 5 பலூன் ஊதுங்க, நைட் 5 பலூன் ஊதுங்க அப்படின்னு. சார், நம்ம இது பலூன் ஒரு எக்ஸசைஸ் சொன்னீங்களா? ஆக்சுவலாக அந்த பலூன் எக்ஸசைஸ் நம்ம கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுங்களா? லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. யாராவது யங் மேன் கொஞ்சம் வாங்க, நீ வாப்பா, நீ வாப்பா. ஃபஸ்ட்டு ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பலூன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது இல்லை காற்று உள்ளே போகுது, காற்று வெளில வருது. ஆனால் லங்ஸோட எல்லா பகுதியும் வந்து இன்ஃப்ளேட் ஆக விரிவடைகிறது இல்லை. இந்த பலூன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்மளோட ஃபுல் திறனை அந்த பலூனுக்கு கொடுப்போம். அதனால அந்த ஆல்வியோலைன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த காற்று பகுதி அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். ஸோ லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் தான் இந்த பலூனை பெருசாக ஊத முடியும், இல்லாட்டா ரொம்ப சிரமம். ஸோ அதனால எல்லாருமே இதை இழுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஊதணும். இதுதான் நடக்கக்கூடாது. அடிச்சாச்சு. ஸ்லோவாக அப்படியே இன்ஃப்ளேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்லோ இன்ஃப்ளேஷன். எக்ஸலென்ட். இப்படி பண்ணணும் சார். ஓகே, பர்சிஸ்டண்ட்டாக ஸ்லோவாக பண்ணணும். இப்போ திடீர்னு வெடிக்கிறதுல என்ன பிரச்சனைனா அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகாது. ஓகே, எதுக்காக அதை பண்ணுறோம்? அந்த ஆல்வியோலே ஓப்பன் அப் ஆகுது. திடீர்னு வெடிச்சா அந்த ஆல்வியோலே அன்எக்ஸ்பெக்டட் திருப்பி க்ளோஸ் ஆகிக்கும். ஒரு நாள் காலையில் 5 தடவை பண்ணிவிட்டு நைட் 5 தடவை பண்ணோம்னா அதை விட சிறந்த லங் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்துட்றேன். பலூன் கொடுங்க. எல்லாரும் பலூன் ஊதுங்க, ஆனால் ஸ்லோவாக ஊதணும். ஸ்லோவா ஊதுங்க, மல்லமா ஊதுங்க. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளேட் பண்ணுங்க. ஒரு பலூன்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. தேங்க்யூ. இட்ஸ் அ வெரி ஈஸி எக்ஸசைஸ். தேங்க்யூ ஆடியன்ஸ். ப்ளீஸ் உட்காருங்க.
பொதுமக்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றேன் இன்னேலர் கூட. இப்போ வந்து இந்த இன்னேலர்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற உட்காருங்க சார் உட்காருங்க ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக சளி பிடிக்கிறப்போ இருமல் வரப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நானே நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இது வந்து பொதுமக்கள் மனசில் வந்து இது ஒரு பெரிய ஒரு டபு, அதாவது வந்து யூஸ் பண்ண அடிக்ஷன் வரலாம், இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம், இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும், என் குழந்தைக்கு நிச்சயமா நுரையீரல்ல பெரிய கேடு வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இது உண்மையா பொய்யா? இது கம்ப்ளீட்டாக மித் சார் இது. ஓகே, இது மாதிரி நிறைய கேள்வி எனக்கும் வந்திருக்கு. நான் ஏன் மாத்திரை ஊசியெல்லாம் போட்டுக்கூடாது, நான் ஏன் இன்னில் எடுத்துக்கணும் அப்படின்னு. நான் இதுக்கு பதில் இப்படி சொல்ல விரும்புகிறேன் சார். டெய்லி நம்ம காலையில் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், காலையில் வந்து சோப் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆயிடுறோமா? இல்லையே. நம்ம சின்ன வயசுலேருந்து டெய்லி தான் பல் விளக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகுது இல்லை. அதே மாதிரி தான் இது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்து அந்த இன்னேலர் ஒரு டைம் யூஸ் பண்ணி காட்டுங்களேன். இந்த இன்னேலர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்கும். இது தனியாக அப்படி எடுக்க முடியும், அதே மாதிரி இங்கே இருக்கும். இதை மவுத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்துன்றது இதுதான். இந்த மருந்து வந்து ஒரு கேனிஸ்டர் வடிவத்தில் இருக்கும். இது சார் நீங்கள் வாங்க. ஸோ இந்த கேனிஸ்டரை வந்து இதுக்குள்ளே ஜென்ரலாக போட்டுட்டு முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த இன்னேலர் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மருந்து இப்படி வரும், தெரியுதுங்களா? புகை மாதிரி வருது. இந்த மருந்து வந்து இப்படி ஜென்ரலாக வரும். ஸோ இப்போ இவங்க வந்து ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுறதுனால இவங்களே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்கிறேன். ஷேக் பண்ணுறதேம்மா இப்படி பிடிச்சிக்குங்க, இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, வர்டிகலாக ஷேக் பண்ணுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. ஏன் இது ஷேக் பண்ணணும்னா, ஷேக் பண்ணலன்னா மருந்து வராது, வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். ப்ரொப்பலண்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அதனால் மருந்து வரணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுங்க, நான் அப்புறம் கரெக்ட் பண்ணுறேன். இவங்க ஓரளவு கரெக்டாக பண்ணாங்க சார். இதில் சின்ன இது இருக்குது. இப்போ இவங்க எங்கேஜ் இது பேசிக்காக இது இன்ஹேலர் இது பண்ணும்போது நீங்கள் அமுக்கும் போது நம்ம கோஆர்டினேஷன் நல்லா இருக்கணும், கரெக்டாக அதை உரியணும். அது உறிஞ்சாதான் நல்லா உள்ளே போகும். சில பேர் ஒழுங்காக அதை கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்பேஸர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பலூன் மாதிரி ஸ்பேஸ்ன்றது ஒரு ஃபனல் மாதிரி ஒரு கருவி இருக்கும். அதை ஏன் பொறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு கோஆர்டினேஷன் தேவையில்லை. வேற கேள்விகள்? குளிர்காலத்தில் சுடுதண்ணி வச்சு குளிக்க சொல்கிறாங்க. ஸோ சுடுதண்ணி வச்சு குளிக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அது நார்மலாக குடிக்கிறதுக்கும் அந்த சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்புறதுக்கும் ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிதமான சூடில் குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதிகப்படியான சூடில் குளிச்சிங்கன்னா என்ன ஆகுன்றது சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்கின்ல வந்து என்னென்னா பிளட் சப்ளை அதிகமாகும், வேசோ டைலட்டேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்கின் தான் உங்கள் உடம்புலேயே மிகப்பெரிய ஒரு ஆர்கன். ஸோ நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினீங்க என்ன ஆகும், பிளட் சப்ளை அதிகமாகும் ஸ்கின்க்கு. இப்போ பிளட் சப்ளை அதிகமான ஒரு ஸ்கின்னோட திடீர்னு ஒரு குளிர் டெம்பரேச்சரில் வெளியே இறங்கினீங்கன்னா பாடி என்ன பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை குறைக்க ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஸ்கின் ஒரு முக்கியமான உறுப்பு அப்போ கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய பெரிய உறுப்புகளோட பிளட் சப்ளை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டக்குன்னு ரத்த நாளங்கள்லாம் சுருங்குது, அதனால தான் டயர்னஸ் வருது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ் அண்ட் சம் சேஞ்சஸ் இன் யர் ஸ்கின். இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை. இதே மிதமான சூடில் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். டவல் இருக்குங்களா, க்ளீன் டவல். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுற விஷயம் அவசரமாக துடைக்கிறோம். பண்ணுறோமா? ஆம்பளைங்க ஒரு டான்ஸ், ஒரு சின்ன டான்ஸ் இப்படி கையில எல்லாம் ஆடி இப்படி எல்லாம் தேய்ச்சி இப்படி பண்ணி அப்படி அந்த டவலை அப்படி சுருட்டி தூக்கி போட்டு போயிடுறோம். ஓகே, அது வந்து பெரிய தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் துடைக்கிற விஷயமே ரொம்ப அழகாக செய்யணும். அது ஒரு ஆர்ட் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த தோலோட மேல் சருமத்தில் இருக்கக்கூடிய எபிடர்மிஸ்ல இருக்க அந்த வேர்வை ஒரு ஷைன் இருக்கு பாருங்களா, அது போகாது. நீங்க பாட்டு வெளியே வந்து இப்படி போட்டு இழுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய மெக்கானிக்கல் ட்ரோமா அந்த ஈரப்பதத்தை அப்படியே உரிச்சு எடுத்துரும். நேச்சுரலாகவே உங்க உடம்புல எண்ணெயை வந்து ஊத்தெடுக்க வைக்குது. அந்த எண்ணெயை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற மாய்ச்சரும் போயிடும். மாய்ச்சர் இல்லாத ஸ்கின் என்ன ஆகும், ட்ரையான ஆப்பிள் மாதிரி தான் சீக்கிரமா சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். சீக்கிரமா சுருக்கம் விழ ஆரம்பிச்சதுன்னு வச்சிங்கன்னா ஏஜ் லுக் சீக்கிரமாவே வந்துடும். ஸோ துடைக்கிறப்போ ஒத்தி துடைங்க, தேய்ச்சி துடைக்காதீங்க. சொல்லுங்க மேடம். ஆஸ்மா சார், ஆஸ்மா வந்து மார்னிங் டைமில் ஒரு 4 o'clock தூங்கவே முடியாது. அப்போ கண்டினியூ ஆகுனா இன்ஹேலர் யூஸ் பண்ணால் க்யூர் ஆகிடும் மற்ற டைமில். பட் வின்டர் சீசனில் க்யூர் ஆகாது. நெப்ளைசர் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகும். அண்ட் தென் அப்பர் பேக் மசில்ஸ் ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். நீ என்ன நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்க வரைக்கும்? ஏன்னா ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இரு, அப்போது வந்து உனக்கு வீசிங் வராது. எப்படி உட்காருவீங்க, ஏதாவது பொசிஷன் இருக்குங்களா? ஸ்டெப்ஸ் போகிறோம் கொஞ்சம் அப்படின்னா காட்ட முடியுங்களா? வந்து இங்கே வாங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுது, நீங்கள் நம்புறப்ப கட்டாயம் அதை யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. மற்றவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. நான் ஒரு சேர் எடுத்துகிட்டு வரேன், காட்ட முடியுங்களா உங்களால்? ஒரு சேர் கொடுக்க முடியுமா? சேர் ப்ளீஸ். இப்போ இது படி வந்து நீங்கள் நினச்சிக்கங்க, படி ஏறி போகிற ஒரு ரயிலில் நினச்சிக்கங்க. எப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் அழகாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு மட்டும் பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், பேச வேண்டாம்.
So I like to comment on it, sir. Yeah, சொல்லுங்க. See, இது பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது ட்ரைபாட் பொசிஷன் நாங்கள் சொல்லுவோம் சார். ட்ரைபாட் பொசிஷன் எப்படின்னா அவங்க ஸ்டேரில் பிடிச்சது எல்லாமே இப்போ நான் இப்படி இருக்கேன். இப்போ நான் உட்காரும் போது இப்படி நான் கையை வச்சுக்கிட்டு கையை இன்னொரு சேர் தான் நான் சொல்லி தருவேன் ஆக்சுவலாக. இன்னொரு சேர் கொடுங்க. நான் டெமோ பண்ணி காட்டுறது அவங்க என்ன சொல்ல வராங்க. சரி சார் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு மூச்சு வாங்குது எனக்கு கஷ்டமாக அப்படி இருக்குன்னா என் கையை நான் இப்படி வச்சுக்கணும். ஓகே அப்படி கேமராக்கு கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கணும். ஸோ தட் என் லங்ஸ் வந்து கீழே டிபெண்ட்டாக அப்படி இருக்காது. என் லங்ஸ் வந்து முன்னாடி வரும். ஸோ அதனால் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் மெக்கானிசம் ட்ரைபாட் பொசிஷன் அப்படிமா. தேங்க்யூ சார். குளிர்காலத்தில் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தொல்லைகளையும் நம்ம ஷோவில் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம ஷோவில் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்களை மறுபடியும் வந்து பேசி அலசி ஆராய்வோம். இது சக்தி ஸ்டெபிலைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களின் பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. குழந்தைங்களுக்கு சளி வந்தால் என்ன சார் பண்ணலாம்? வெறும் சலைன் நேசல் ட்ராப்ஸ் போட்டால் போதும். ஒன்று நம்ம கொஞ்சம் கரைச்சி குடிச்சு நம்ம இது ஓப்பன் மவுத்தில் அப்படியே நம்ம சிந்த வைக்கணும் ஆக்சுவலாக. அப்புறம் பிரிவென்ஷன் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கோ அந்த மெசேஜ் பண்ணணும். சரி, ஒரு 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 தைரியமான ஒரு பகிரங்கமான ஒரு போல்டான ஒரு கேள்வி. எல்லாருமே சளியை முழுங்குறாங்க. இது என்ன ஆகும் உள்ள போனால்? சார் முழுங்கிறது ரெண்டு தான் சார் ஆகும். ஒன்று உணவு குழாய் வழியாக போகணும், இல்லை மூச்சு குழாய்க்கு போகணும். ரெண்டு தான் நடக்க முடியும். உணவு குழாய் வழியாக போனால் அது அப்படியே வெளில வந்துடும் ஏதோ ஒரு இதில். ஓகே, மூச்சு குழாய் வழியாக போச்சுன்னா ஒரு லங்ஸில் தேங்கிடும். அது நாளைக்கு வந்து ஒரு திருப்பி எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையும் போது ஒரு நிமோனியா வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ அது எப்போ என்றைக்குமே சளியை முழுங்கக்கூடாது. வர சளியை நம்ம துப்பணும், சேஃபான இடத்துல துப்பணும். அட்லீஸ்ட் ஆக்சுவலாக அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மோஷனில் குழந்தைங்க நெஞ்சு சளி இருக்கப்போ அப்படியே மோஷனில் சளியாக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களால சளியை வெளியே துப்ப முடியும். ஸோ அவங்க இருமை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சளியை முழுங்கிடுவாங்க. அது சில டைம் மோஷனில் வரும். அது ஒரு ஏர்லி சைனாகவும் இருக்கலாம் நெஞ்சு சளி இருக்குன்றதுக்கு. பொதுமக்கள் கேள்வி வேற ஏதாவது? சார் வீசிங் சமயத்தில் குழந்தைங்களால சாப்பிடவே முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா லிக்யூடாக எடுத்துக்கிற அந்த 1 டம்ளர் பால் கூட அந்த அளவு கூட ஒரு நாளைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம கொடுத்து? சரி, இப்போ இந்த 2 குழந்தைங்க நீங்கள் சாப்பிட வைக்கணும். உங்களுக்கு அதான் சேலஞ்சிங்கான டாஸ்க். என்ன பண்ணுவீங்க சார்? முழுங்க முடியலன்னா டான்சில் இருக்கலாம். அதனாலதே 90% குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்குது. ஆஸ்துமானால கிடையாது. ஸோ இந்த டான்சில் ப்ராப்ளம் நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா முழுங்கும் போது அந்த 2 டான்சிலும் டச் பண்ணும், கிஸ் பண்ணும். அப்போ அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெயின் வந்திருக்கும். அந்த பெயினை எப்போவுமே மைண்டில் வச்சுட்டே இருக்குங்க. நம்ம முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சி நீங்கள் சைக்கிளை ஓட்டி காட்டலாம், இல்லை நிலா ஓட்டி ஊட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வாயில் கெட்டியாக வச்சிங்கன்னா முழுங்குறப்ப அந்த பெயின் வந்துடுன்னு ஒரு மனசு ரீதியாக ஒரு பயம் இருக்கும். ஸோ டான்சில் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். நீ என்னப்பா சாப்பிடுவ? உனக்கு இந்த மாதிரி சளி வீசிங் வந்தால் என்ன சாப்பிட பிடிக்கும் உனக்கு? தோசை. சரி, என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு ரொம்ப சிம்பிள். குழந்தைக்கு வீசிங் இருக்குது, அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ அதை மட்டும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் இருக்கிற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ரிகவரி பீரியடுக்கு நியூட்ரிஷன் கட்டாயம் முக்கியமே தவிர அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உணவு மேலே நல்லான பிறகு ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த அவர்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் இந்த இல்னஸ் டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து நிறைய முதியோர்கள் இறந்துடுறாங்க. ஆக்சுவலாக இந்த குளிர்னால் இறக்கக்கூடிய மக்களை ஏன் இறக்குறாங்க, அது எப்படி சார் தடுக்கலாம்? சார் பேசிக்காக மேல் நரிஷ்மெண்ட் தான் சார். ஒழுங்காக சாப்பிடாததுனால அந்த மசில் மாஸ் எல்லாமே இருக்கிறது இல்லை. மசில் மாஸ் இல்லாதனால டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு ப்ரொடக்டிவ் பிளாங்கெட் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, அது இல்லை. அந்த ஃபேட்டோ அந்த மசிலோ சரிவர இல்லாதனால அந்த ஹோமியோஸ்டாட்டிக் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அது ஒன்று. செகண்ட், டிஃபென்ஸும் குறைஞ்சி போகுது, எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுது. அதனால தான் வந்து இறக்குறாங்க. அதான் மேஜர் ரீசன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு நியூட்ரிஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தாத்தா பாட்டிகள் இருக்காங்க வீட்டில், அவங்களுக்கெல்லாம் வந்து நியூட்ரிஷன், நல்ல உணவு, சத்து மிகுந்த உணவுகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ஃபேட்டுக்கு பேர் வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அதிகப்படியாக இருக்கவங்களுக்கு அதுவே வந்து ஒரு குளிர்காலத்தில் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ கையை நீட்டி பார்க்கலாம். உங்கள் கையை நீட்டுங்க, இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்ட்டு. இதான் நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து மெடிசனில் ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கெப்பாசிட்டி இழக்கிறதுனால தான் முதியோர்களான மரணம் வந்து ரொம்ப ஒரு குளிர்காலத்தில் ஒரு சோகமான ஒரு விஷயம். ஸோ அவங்க நல்ல ஒரு இருக்க ஒரு இடமும் நல்ல உணவும் கொடுத்தோம்னாலே இந்த பிரச்சனையை வந்து பாதியாக குறைச்சிடலாம். டாக்டர்ஸ், குழந்தைகள்
குழந்தைகளை வந்து குளிர்காலத்தில் எப்படி பாதுகாக்கணும்? பாத்ரூமில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போகணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து 6 o'clock முன்னாடியே ரூமுடைய டோர்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வார்மப்பை நம்மளாம் இது ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் வந்து இது யூஸ்வலாக டைல்ஸ் போடுறது பெட்டர். மற்றபடி இந்த கார்பெட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கார்பெட்டில் என்ன வந்து டஸ்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். நம்பர் 4 வந்து ஏசியை எவ்ரி 3 months ஒன்ஸு நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 5 வந்து அந்த குளிர்காலத்தில் மட்டும் அந்த தேவையான எல்லாம் வெளியிலே ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க. ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு அந்த ஏரு அந்த ஹீட்லாம் அந்த ஃபீவர் பேஷண்ட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதேமாரி அந்த ப்ரிகாஷனோட அதை என்ன பண்ணிக்கணும். பேனலிஸ்டோட எக்ஸலன்ட் ஆன்சர்ஸை தொடர்ந்து எல்லார் வீட்லேயும் விண்டருக்கான ஒரு சின்ன விண்டர் பாக்ஸ், யார் யார் வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியுதோ ஒரு அழகான ஒரு விண்டர் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த விண்டர் பாக்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி. இந்த பாக்ஸில் என்னென்ன வைக்கலாம், எதெல்லாம் தேவைப்படலாம், விண்டர் சமயத்தில் தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே அடக்கியிருக்கோம். இதோ எங்கள் விண்டர் பாக்ஸ். இப்போ இந்த விண்டர் பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு பேராசிட்டமால் மாத்திரையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து, மாய்ஸ்சரைசிங் லோஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மவுத் வாஷ் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செலைன் நோஸ் ட்ராப்ஸ், காஃப் சிரப் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கட்டாயம் எல்லார் வீட்லேயும் ஒன்று வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் சளி, அதாவது ஸ்டீம் இனலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து. இதில் வந்து 2 கேன்ஸ் இருக்குது. இது வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓஆர்எஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அங்கே நம்ம ஷோவில் 2 பாப்பாங்க வந்திருந்தாங்க. சார் சளி பிடிச்சிருக்கு, வீசிங் வருது, குழந்தை சாப்பிட மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் கொடுக்கலாம். ஓஆர்எஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் சொன்ன அந்த ப்ரொபோர்ஷனில் இப்போ கம்பெனிஸே ரெடிமேடாக விற்கிறாங்க. வின்டர் எசென்ஷியல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு குள்ளா இருக்கிறது ரொம்ப அவசியம். தலையில் போட்டுக்குங்க, காதை கவர் பண்ணிக்கோங்க, உடம்பை வார்மாக வச்சுக்கோங்க. லிப் பாம். லாஸ்ட்டாக காட்டுற ஐட்டம் சாக்லேட்ஸ் வந்து நான் ஏன் கோல்ட் டைமில் யூஸ் பண்ண சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா SAD, அதாவது சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இந்த சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த குளிர்காலத்துலையும் பனிக்காலத்துலையும் நம்ம மூடெல்லாம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஃப்ளாவினாய்ட்ஸ் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் வந்து உங்கள் மூடை என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மெடிசன் பாக்ஸை ஒரு ஃபேமிலிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த 2 குட்டி குழந்தைங்க இங்கே இருக்காங்க. கம். தேங்க்யூ குட், நல்லா இருக்கு. எக்ஸலண்ட். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஷோல குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்குண்டான இயற்கை தீர்வுகள், ஒரு நேச்சுரல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற திங்ஸை குளிர்காலத்தில் எதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காரு சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன். நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய நீண்ட மருத்துவ மரபு அவங்க வாழ்க்கையோடையே இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே அஞ்சரை பெட்டியில் நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி ஒரு நோயை வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணுறது, வராமல் தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு வந்து நம்மக்கிட்டே இருந்த விஷயம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதல் கைப்பொருள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது மிளகு தான். இந்த மிளகு வந்து இருந்தாலே நிறைய இந்த மழைக்கால பிரச்சனைகளை சமாளிக்கலாம். ஒரு 4-5 மிளகு எடுத்து நல்ல ஒரு சின்ன இதை வச்சு தட்டி அதை தேனில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். ஒரு 4-5 மிளகை வந்து தட்டி அந்த தேனில் போட்டு அதை லேசாக சிம்மில் காட்டி சூடு பண்ணணும். அப்போ தேன் வந்து லேசாக பொங்குற சமயத்தில் அந்த 1 ஸ்பூன் தேனை அந்த சூட்டோட இளஞ்சூட்டோடு இருக்கிற பொங்கிக்கிட்டு இருக்கிற மிளகு கலந்த தேனை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து அந்த வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த மிளகு கஷாயத்தை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இரவில் அந்த குழந்தைக்கு 2 வயது 3 வயது இருக்க குழந்தைக்கு கொடுத்தோன்னா அன்று இரவு உடனடியாக இருமல் போய் அவர்கள் வந்து நல்ல தூக்கம் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக இந்த தொட்டிகளில் வந்து சில செடிகளை வச்சுருக்கணும். இதில் தூதுவளை இருக்குது. தூதுவளை செடி சாதாரணமாக தொட்டியில் வளர்க்க முடியும். அதே மாதிரி துளசி நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்கலாம். கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய ஓமவல்லி செடியை அதையும் தொட்டியில் வைக்க முடியும். நொச்சி, அதை வந்து வீட்டு தோட்டங்கள் இருந்ததுன்னா நொச்சி வச்சுக்கலாம். இது எல்லாமே சளி காலத்தில் பயன்படுறது. முதல்ல நொச்சியை எடுத்துக்கிட்டோன்னா மழை காலத்தில் நொச்சி செடி இருந்தால் முதல்ல கொசு வராது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த மழை காலத்தில் நீரேற்றமாகி போய் மூக்கடைச்சு தலைவலியோட கொஞ்சம் ரொம்ப தலையெல்லாம் கணக்கணன்னு நீரேற்று போயிருந்ததுன்னா இந்த நொச்சி இலையை நல்லா வெந்நீரில் போட்டு ஆவி பிடிக்கலாம். அந்த ஆவி பிடிச்சோன்னா மூக்கில் அடைபட்டு இருக்கிற அந்த சளி போயிடும்,
நீர் கோர்த்திருக்கக்கூடிய தன்மை போகும், உடனடியாக ஒரு தலையில் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும், அந்த பாரம் போகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கற்பூரவல்லி இலையை வந்து இடித்து சாறு எடுத்து எப்படி மிளகு தேன் பண்ணமோ அதே மாதிரி அந்த இலைச்சாரும் தேனும் சேர்த்து லேசாக சூடாக்கி சுரசம்னு சொல்லுவாங்க, அதை வந்து குழந்தைக்கு கொடுத்தோன்னா சளி நல்லா குறையும். அதே மாதிரி துளசி தூதுவளை இந்த ரெண்டையும் வந்து ஒரே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடினா இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிடம் கொதிக்க வச்சோன்னா ஒரு 1/4 டம்ளராக வற்றும். 2 டம்ளர் தண்ணி வந்து 1/4 டம்ளராக வற்ற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஒரு டீ வடிகட்டியை வச்சு இலையை எடுத்து போட்டுட்டு அந்த கஷாயத்தை இந்த தூதுவளையும் துளசியும் சேர்த்து எடுத்த அந்த கஷாயத்தை காலையிலையும் சாயந்தரமும் 3 நாள் எடுத்தால் போதும். சளியோடு இருக்கக்கூடிய ஜுரம் குறையும், சளி நல்லா எளிதாக வெளியேறும், இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் மழைக்காலத்துக்கு உடனடியாக சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நேரடியாக ஒரு மருத்துவரை தேட வேண்டியதில்லை. முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி பொருட்களையும் நம்ம பால்கனி தொட்டியில் இருக்கக்கூடிய செடிகளையும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளையும் பயன்படுத்தினாலே பல மழைக்கால நோய்கள்லேருந்து நம்ம முழுமையாக விடுதலை பெறலாம். காலையில் எழுந்திருக்கும் போது டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்க என்ன செய்யணும்? வார்ம் க்ளோத்ஸ் அணிய வேண்டும். தூங்கும்போது உடலை முழுசாக போத்திட்டு தூங்கணும். ஏசி ஓகே, ஆனால் ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும். வெண்ட்டுக்கு நேராக படுக்கக்கூடாது. திராட்சை பழம், பச்சை வாழைப்பழம், சப்போட்டா பழம், ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ் குளிர்காலத்தில் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆப்பிள், கொய்யா பழம், தக்காளி இதெல்லாம் ஓகே. தயிர் காலையில் உர ஊற்றி மதியம் சாப்பிடலாம், ஆனால் அதையே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிடவே கூடாது. அடுத்த வாரம் இதே டாக்டர் ஷோவில் வேற ஒரு பிரச்சனைக்கான சிம்பிள் சொல்யூஷன் அண்ட் டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். Dr. Dhanashekhar till then saying goodbye from Shakti Inverters and Stabilizers sponsored Dr. Tamilagatin Big Health Show.